கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 22 வசனம். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உள்ளவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக என்று பொது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. Let us draw near to God with a sincere heart and with the full assurance that faith brings, having our hearts sprinkled to cleanse us from a guilty conscience and having our bodies washed with pure water என்று ஆங்கில வேதாகமத்திலும் கூறப்பட்டுள்ளது. இன்றைய தியான வசனம் விசுவாசத்தின் உன்னத நிலையை விவரிக்கிறது. மேலும் தேவனுடைய சந்நிதியில் எப்படி நாம் சேர வேண்டும் என்பதை எடுத்து கூறுகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். துர்மனசாட்சி என்பது பாவத்தின் காரணமாக உள்ள உள்மன அழுத்தத்தை குறிக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னித்து இயேசுவின் இரத்தத்தால் சுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் தேவனிடம் தெளிவான மனதோடும் இருதயத்தோடும் அணுக வேண்டும் என்று மிக தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது வெளிப்படையாக புனிதம் மற்றும் பரிசுத்தத்தை பொருள்படுத்துகிறது. சுத்த ஜலம் என்பது ஞானஸ்நானத்தையும் அதை ஒப்புக்கொள்வதன் மூலம் உண்மையான சுய சுத்திகரிப்பையும் குறிக்கிறது. மூன்றாவதாக உண்மையுள்ள இருதயத்தோடு. தேவனிடம் நாம் உண்மை உள்ளவர்களாய் மற்றும் முழுமையான இருதயத்துடன் அணுக வேண்டும். போலித்தனம் இல்லாமல் மனம் திருந்திய மனதுடன் நாம் கிறிஸ்துவின் முன் இருக்க வேண்டும். நான்காவது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு, அதாவது தேவனுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் நாம் நிற்க வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைக்கவும் வாக்குத்தத்தம் செய்துள்ளார் என்பதை நிச்சயமாக நம்ப வேண்டும். நாம் தேவனின் சந்நிதிக்கு பரிசுத்தமானவர்களாகவும் மன அழுத்தங்கள் இல்லாமல் குற்ற உணர்ச்சியின்றி தெளிவாக வர வேண்டும். விசுவாசத்தின் மூலம் உறுதியாக நிற்க வேண்டும். மன மாற்றத்துடன் உண்மையான பக்தியுடன் தேவனிடம் நெருங்க வேண்டும் என்பதே இன்றைய தியான வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள். நாம் தேவ சமூகத்தில் நுழையும் முன் ஒரு நிமிடம் நின்று நாம் தெளிந்த மனதுடன் குற்றமற்றவர்களாய் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்த உள்ளத்தோடும் சரீரத்தோடும் பரிபூர்ண விசுவாசத்துடனும் இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து தெளிந்து அதன் பின் பரிசுத்த ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காகவே தேவன் இன்று நம்மிடம் இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறார்.
என்ன, நம்மை நாமே ஆராய்ந்து குற்றம் குறைகளை களைந்து பரிசுத்த உள்ளத்தோடும் பரிபூர்ண விசுவாசத்தோடும் அவரை ஆராதிப்போமா? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்ற கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழும்புமாயின், சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாக பதிலளிக்கிறார். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. என்ன அழகா பதில் கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அதோடு அவர் சொல்றாரு, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்றும் உறுதி அளிக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை விசுவாசித்தவர்களாய் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் தப்பிதங்களையும் மனமாற உணர்ந்து வருந்தி அவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பதில் தயை பெருத்த தேவன் தாமே நம்மை மன்னித்து அவரது இரத்தத்தால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்குவாராக. இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தின்படி நாம் பரிசுத்த உள்ளத்தோடும் உண்மையான மனதோடும் அவரை தொழுது கொள்ளுவோம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று நம்முடைய தேவாதி தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் வாக்களிக்கிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். செய்வோமா? இன்றே தேவனுடைய பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். முற்றிலுமாக நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருக்கே துதி கனம் மகிமை செலுத்தும்படியான கிருபையை நமக்கு தந்தருளுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.